சொல்லுங்க. வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? நல்லாதான் கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். இப்ப மருதாணி என்ற சிறுகதை, அதை பத்தி நான் பேச போறேன். மருதாணி என்று சொன்ன உடனே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது, மருதாணியை கையில் அரைத்து வைப்பதால் அது நமக்கு கிடைக்கும் சிவப்பு. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு மருதாணி கைகளில் வைத்துக் கொள்வதற்கு மிகவும் பிடிக்கும். உள்ளங்கையிலும் நகத்தை சுற்றியும் வைத்துக்கொண்டு அழகு பார்ப்பது. அது பொதுவா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப அதிகமா பிடிக்கும். ஏன்னா அவர்களுக்கு இன்னும் அந்த நாகரிகம் இன்னும் சென்றடையவில்லை. பியூட்டி பார்லருக்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு மருதாணி தான் மிகப்பெரிய பேரு. இப்படிப்பட்ட மருதாணியை காளியம்மாள் என்ற ஒரு சிறுமி, 13 வயது சிறுமி மருதாணி கைகளில் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறாள். அது என்னாச்சு? அது அவன் நினைச்ச மாதிரி கைகள்ல வைத்து கொண்டு அழகு காட்ட முடிந்ததா அப்படின்றத அந்த சிறுகதை சொல்றாரு. அதாவது ரொம்ப எளிமையான மொழி. காளியம்மாள் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். பொழப்பே அப்படிதான் இருக்கு. 13 வயது சிறுமி. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்க வைக்க முடியுது. அவங்க அம்மா பொண்ணுத்தாயினால 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் உள்ளூர் பள்ளியில, ஆரம்ப பள்ளியில படிக்க வைக்க முடியுது. அதுக்கு மேல பெரிய பொண்ணாயிரா, அவங்க படிக்க வைக்கிற வழக்கம் கிடையாது. இப்ப இந்த காளியம்மாள் 5 மணிக்கெல்லாம் காலையில எந்திரிச்சிடுறா. எழுந்திருச்சு அவசர அவசரமா கிளம்புறா. அப்போ அதோட பழைய கஞ்சி, அதாவது அந்த சட்டியில இருக்கிற பழைய கஞ்சி, நேத்து நேத்து ஊத்தி வச்ச அந்த பழைய கஞ்சிய அவக்கு அவக்குன்னு சாப்பிடுறா. அவக்கு அவக்குன்னு சாப்பிடுறது, அவசர அவசரமா சாப்பிடுறது. ஏன்னா சாப்பிட்டுட்டு எங்க போறான்னா, கம்பெனி பஸ் வந்துடும். பஸ்ல ஏறி டவுனுக்கு போய் அங்க போய் பட்டாசு ஆபீஸ்ல ஃபயர் ஒர்க்ஸ் அங்க அவ கூலி வேலை பார்க்கணும். அதை வாங்கிட்டு குடும்பத்திற்கு அவ கொடுக்கணும். அப்ப மைனர் கேளு. ஆனா அவ வேலை பார்க்கறா படிக்க வேண்டிய வயசுல. வழக்கம் போல இன்னைக்கும் அப்படித்தான். எந்திரிச்சு அவக்கு அவக்குன்னு கஞ்சி அள்ளி குடிச்சிட்டு, அந்த தூக்கு சட்டி ஒண்ணு இருக்கும் அவங்களுக்கு, அதுலயும் மீதி கஞ்சியை கொட்டிக்கிட்டு பாவாடை, அதாவது கிழிஞ்சு போன பாவாடை தாவணி, அதை எடுத்து உடுத்திக்கிட்டு அவசர அவசரமா போறா. அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறா, கம்பெனி பஸ் வந்துருமா அப்படின்னு. அவங்க அம்மா பொண்ணுத்தாய் சொல்றா, மத்தியானம் கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வைக்கல, அந்த 2 ரூபாயை வச்சுக்கோ, ஏதாவது வடை வாங்கி வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த 2 ரூபாயை கொடுத்து விடுறா. அவ கிளம்பிடுறா. தாய் மறுபடியும் வீட்டுக்குள்ள சமையல் கட்டுக்குள்ள அந்த கஞ்சி பானையில கைய விட்டு பாக்குறா. ஒண்ணுமே இல்ல. மகா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டா. இப்ப நம்ம காலையில நம்ம என்ன சாப்பிடுறது? என்ன நீ என்னத்த சாப்பிட முடியும்? அதாவது போற வழியில ஒரு டீ சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நிறைய வீடுகளில் உள்ள நிலைமையை அப்படியே அவர் படம் பிடிச்சிருக்கிறாரு, அதாவது சிறுகதை ஆசிரியர். இப்போ இந்த அம்மா பொண்ணுத்தாய் இவ போய் ஒரு பக்கத்து வீடுகள்ல ஒரு 10 வீடுகள்ல 10 பாத்திரம் தேய்ச்சு அதுல வர்ற வருமானத்துல இந்த குடும்பத்தை நடத்துறா. அப்படின்னா அந்த குடும்ப தலைவனுக்கு என்ன ரோல்? அவன் பேர் கோவிந்தன். கோவிந்தன் மூத்த 2 குழந்தை இருக்கிறாங்க. மூத்த பொண்ணு தான் காளியம்மாள், வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா. இன்னொரு பையன் இருக்கிறேன், 6 வயசு பையன். இந்த கோவிந்தனோட ரோல் என்னன்னா குடிக்கிறது. முழு நேர குடிகாரன், வேலைக்கே போறது கிடையாது. கல்யாணம் ஆன புதுசுல கொஞ்ச நாள் குடிக்காம இருந்தேன். அப்புறம் ஒரு பாதி நேரம் சம்பளத்தை வாங்கி பாதி குடிச்சிட்டு பாதியை வீட்டுல கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப பொண்ணு காளியம்மா பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சாலோ முழு நேர குடிகாரன் ஆயிட்டான். நிறைய பேர், நிறைய குடும்பங்கள்ல இருக்கிறது தான் அவர் எழுதியிருக்கிறார். இவ மனைவி பொண்ணு தாய் போய் ஏதாவது குடும்ப செலவுக்கு காசு கேட்டா அவனுக்கு அவ்வளவு கோபம் வரும். எப்படின்னா, என் பொண்ணுதான் போய் சம்பாதிக்கிறாள்ல, உனக்கு என்ன அப்படி என்ன செலவு அப்படின்னு முழு நேர குடிகாரனா அவன் இருக்கிறான். அவனால பிரயோஜனம் கிடையாது. இந்த பொண்ணு தாய் பக்கத்து வீடுகள்ல வேலைக்கு போய் அதுல கிடைக்கிற மீதமாகிற அந்த சாப்பாடு, சோறு, அவங்களுக்கு சாப்பாடு, அந்த குழம்ப கொண்டுட்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து இவளும் சாப்பிட்டுட்டு இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். ஜீவிதம்ன்றத இவ்வளவுதான் இவங்களுக்கு.
இதுக்கு மேல ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாது. ஒரு ஒரு நல்ல உடைகளோ, ஒரு சினிமாவோ, ஒரு பொழுதுபோக்கோ, திருவிழாவோ எதுவுமே அற்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் பிரதிநிதியாக இந்த காளியம்மாள், பொண்ணுத்தாயி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்றும் நீங்கள் சிவகாசி ஏரியால போனீங்கன்னா சுற்று வட்டாரத்துல வந்து தீப்பெட்டி ஆபீஸ் போவாங்க. குழந்தைங்க பஸ்ல தான் போவாங்க. நம்ம புகழ்பெற்ற கதை வெயிலோடு போய் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் எழுதின கதை கூட வெயிலோடு போய் அதுல மாறி கேரக்டர் வந்து தீப்பெட்டி ஆபீஸ் போறவ தான் அவ. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பட்டாசு கம்பெனி, தீப்பெட்டி ஆபீஸ், பிரிண்டிங் பிரஸ் இதுலதான் வேலை பார்ப்பாங்க. அதுல ஒரு பிரதிநிதி தான் இந்த காளியம்மா. சரி, இன்னைக்கு போயிட்டா. இன்னைக்கு இப்ப பொண்ணுத்தாய் வந்து ஒரு மாமி வீட்டுல போய் இந்த மாதிரி பாத்திரம் விளக்கிட்டு திரும்பி வரும்போது அந்த மாமி வந்து கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சாப்பாடு தான் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறா. ஆனா அவங்க ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வர்றாங்க. என்ன என்ன இருக்குது மாமி அப்படின்னு கேக்குறா. இது வந்து நான் வந்து என் குழந்தைகளுக்கு எனக்கு வந்து மருதாணி அரைச்சேன், மிக்சியில அரைச்சேன். அதுல வந்து இந்த மீதம் ஆயிடுச்சு, இந்த கிண்ணத்துல இருக்குது. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாள்ல, பொம்பளை பிள்ளைகளுக்குன்னா மருதாணி வைக்கிறது பிடிக்கும், இத நீ அவளுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அந்த மாமி. இவ கையில வாங்கினவ அப்படியே நின்றுறா ரொம்ப நேரம். அப்படின்னா பிளாஷ்பேக் போகுது. ஒரு சரியாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி காளி வந்து சாயங்காலம் 8 மணிக்கு வர்றான். வந்து வீட்டுல உட்கார்ந்த உடனே அவ தம்பி ஒருத்தன் இருக்கான, சின்ன பையன், அவன் அக்கா வர்றதை பார்த்துட்டு கரெக்டா போயிருவான். அவனுக்கு சூஸ் பறி அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாய், அதை 2 கையில கொடுக்குறா. இல்லைன்னா விட மாட்டேன் அவளை. வந்த உடனே அவனுக்கு முட்டாய் கொடுக்கணும். அப்ப ஒரு மாதிரி இருக்கிறா. அப்ப பொண்ணுத்தாய் வந்து மகளை கேட்கிறா, ஏண்டி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, யாராவது திட்டினாங்களா அப்படின்னா இல்லைன்னு சொல்றான். வேற ஏதாவது பிரச்சனையா, பணத்தை ஏதாவது தொலைச்சிட்டியா, இல்லைன்றா. அப்ப ஏன் மூஞ்சிய இப்படி குறாவிக்கிட்டு இருக்கிற கேட்டதுக்கு அவ அவ சொல்றா, இன்னைக்கு பக்கத்துல வேலை செய்யற அக்கா வந்து கையில மருதாணி வச்சுட்டு வந்திருந்தாங்கம்மா, அதை பார்த்தேன் அப்படின்றா. சரி, இப்ப அதுக்கு என்ன கேட்டா, எனக்கு மருதாணி வைக்க ஆசையா இருக்கு அப்படின்றா. 13 வயது சிறுமி. உடனே பொண்ணுத்தாய் கோவம் வந்துருச்சு. என்ன பேச்சு பேசுற நீ? நம்மெல்லாம் கையில மருதாணி வைக்க முடியுமா? இல்ல மருதாணி வச்சா நீ எப்படி வேலைக்கு போவ நாளைக்கு? எப்படி சாப்பிடுவ? அந்த நிமிடமே அந்த குழந்தையின் ஆசைய ஒரே வார்த்தையில சுட்டு எரிச்சுட்டா. இதெல்லாம் இப்ப நினப்பு போய்கிட்டு இருக்குது இந்த கையில கிண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுத்தாய்க்கு. இப்ப மாமி ரொம்ப நேரம் கழிச்சு திரும்பி வந்து, என்னடி நீ இன்னும் கிளம்பலையா, நீ என்ன யோசனையில இருக்கிற அப்படின்னு சொன்னோடனேதான் நிகழ்காலத்திற்கு வருகிறா. ஒரு ஒரு நிமிஷம் மனதில் ஊடாடி போகிறது. ஒரு ஒரு நம்ம பிள்ளையோட மருதாணி கனவை கூட நம்ம நிறைவேற்ற முடியல, இப்படி ஒரு பொழப்பு நம்ம பொழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறா. ஆனா இன்னைக்கு பாருங்க, 8 மணிக்கு வர்ற பஸ், கம்பெனி பஸ் இன்னைக்கு வரல. அப்போ வயிற்றுல புளிய கரைக்குது, பத்திக்கிட்டு இருக்குது. பொம்பளை பிள்ளை இல்லையா? அப்ப இவ நடந்து நடந்து பாக்குறா, வரல. 9 மணி ஆகுது. அவ 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 வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில்னா இவங்கள மாதிரியே பிள்ளையார், எளிமையான பிள்ளையாரு. யார் வேணாலும் போய் பிள்ளையார் கோயில்ல உட்காந்துக்குருவாங்க, சுத்தி உட்காந்துக்குருவாங்க. மரம் இருக்கு. பிள்ளையும் தூக்கிட்டு பையனையும் தூக்கிக்கிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டான் மகளை எதிர்பார்த்து. அது ரொம்ப நேரம் கழிச்சு வருது. மகளை பஸ்ல இருந்து இறங்குறத பார்த்தோன்னே தான் உயிர் வருது அவளுக்கு. ஏன் லேட்டு அப்படின்னு கேட்கிறா. நீ வா, வீட்டுக்கு வா, பேசிக்கிறவன் போனா, தீபாவளி நெருங்குதுல, இனிமே வந்து எங்களுக்கு ஓட்டி, அதாவது எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், நீ வந்து இப்படி எதிர்பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்ற மக. என்ன நன்மை கேட்டா, எனக்கு வந்து தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க, நிறைய சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ சந்தோஷமா சொல்றா. சரி வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி கூட்டு போறா. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போனோடனே அந்த தம்பிக்கு அவ கொடுக்குற முட்டையெல்லாம் கொடுத்த உடனே இவ அந்த கிண்ணத்தை எடுத்து கொடுக்குறா மகிட்ட. அவளுக்கு வர்ற சந்தோஷம் பாருங்க. சின்ன பசங்களுக்கு கூழாங்கல் கிடைச்சா கடலே கிடைச்ச மாதிரி ஒரு உற்சாகம் இருக்கும் பாத்தீங்களா? இவ என்னதான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் அவளுக்குள் இருந்த சிறுமி மீண்டும் அவளுக்குள் உயிர் பெற்று விடுகிறாள். அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறா அவ. மருதாணி அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே வேண்டாம், சாப்பாடு எதுவுமே வேண்டாம், இப்பவே மருதாணி வச்சு விடு அப்படின்னு சொல்றா. சாப்பிடுறிய அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இடது கையில் அவளே மருதாணி வைத்துக் கொள்கிறாள். யாரு?
காளியம்மா உள்ளங்கையில ஃபர்ஸ்ட் வைக்கிறா. அப்புறம் இந்த நகத்துக்கு பூரா தொப்பி மாதிரி அப்படி வச்சு விடுறா. வச்சுக்கிட்டு இருக்கும் போதே, ஏமா எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் நீ சோறு ஊட்டி விடுறியா? அங்க சாதம்லாம் கிடையாது, சோறு ஊட்டி விடுறியா? சோறு தானே இருக்கும், அங்க வேற என்ன இருக்கும்? பழசுதான் இருக்கும். உடனே இவ மகளுக்கு சோறு ஊட்டி விடுறா. நீங்க கோடி கோடியாக வைத்திருக்கிறவர்கள்ட்ட இந்த பாசம் இருக்குமான்னு தெரியல. அவ்வளவு அஃபெக்ஷனா சோறு ஊட்டி விடுறா. இப்போ அவ இந்த கைக்கும் வச்சு விடுறியா, வலது கைக்கும் அப்படின்றா. அப்புறம் நீ எப்படி கிளம்புறது அப்படின்றா. அது பரவாயில்ல, நீ வச்சு விடணுன்னே மகளுக்கு வலது கையிலும் வச்சு விடுறா மருதாணிய. சரி நேரம் வச்சு போய் தூங்குட்டா. இப்ப காலையில எழுந்திருக்கிறா. அவ வந்து அவங்க அம்மா கிட்ட ரெண்டு கைகளையும் விரிச்சு காட்டுறா. அப்படி மருதாணி எப்படி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி. சிவீர்னு இருக்குது, சிவப்பா. அப்படின்னா யாரு வச்சு விடுறாங்களோ அவங்க மேல ஆசை இருக்கணும். அப்படி இருந்தா சிகப்பா பிடிக்கும்ன்றது ஒரு ஐதீகம் இந்த பக்கம். தாய்க்கு அவ்வளவு பெருமை. என் கண்ணே பற்ற போகுதுடி அப்படின்னு சொல்றா. சரி சரி, நான் நைட்டு வந்து இந்த மருதாணிய காட்டுறேன், இப்ப நான் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அறக்க பறக்க ஓடி போற வேலைக்கு. வழக்கம் போல் தான் அந்த நாளும் நகர்கிறது. மாமி வீட்டுல பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது, இந்த வேலையவே மாமி தான் வாங்கி கொடுத்தது. என்ன பட்டாசு கம்பெனில அவங்க ஹஸ்பண்ட் ஒரு அதிகாரியா இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி. சரியாக மாலை 4 மணி இருக்கும். இப்ப மாமி வந்து பதறி போய் கூப்பிடுறாங்க. வாடி இங்க பொண்ணு தாய் அப்படின்னு சொன்னேன்னே, என்னம்மா அப்படின்னு கேக்குறா. இந்த உன் மக வந்து இந்த ரோஜா கம்பெனி பட்டாசு கம்பெனில தானே வேலை பார்க்கறா. ஆமா அப்படின்னு சொன்னோடனே அந்த மாமி சொல்றாங்க, பாருடி டிவில நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த கம்பெனில பட்டாசு கம்பெனில விபத்தாகி போச்சு, 10 பேரு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே பாத்திரம்லாம் தன்னால கீழே விழுகுது. ஒரு நிமிஷம் பதறி அடிச்சு ஓடுறா. எங்க ஓடணும்? அரசு மருத்துவமனை. தலைவிரி கோலமா ஓடுறா. அரசு மருத்துவமனைக்கு போனா உடலே கிடையாது, அங்க பூரா கறிக்கட்டையா இருக்குது. கறிக்கட்டையை பொருத்தி வைத்திருக்கிறார்கள். கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா இருக்கு, அடையாளமே தெரியல. ஒரு நிமிஷம் நீங்க இந்த சீன்ல இருந்தா எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாம ஒரு தாயா இருந்து தேடினா எப்படி இருக்கும்? வாழ்க்கை இப்படித்தான் சில மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் போல இருக்குது. தாய்க்கு வந்து மகள் செய்ய வேண்டியத மகளுக்கு தாய் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. மகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. என்ன நூற்றுக்கணக்கான குழந்தைங்க வேலை செய்யறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற ஒரு போலீஸ், அவங்க போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் போய்கிட்டு இருக்குது. அவர் தனியா ஒரு கைய எடுத்துட்டு வர்றாரு. இந்த கை வந்து புதருக்குள்ள கிடந்துச்சுங்க, இது எந்த பணத்தோட கைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர்றாரு. அந்த கைய பார்த்த உள்ளங்கைய பார்த்தோன்னே ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டா. யாரு? பொண்ணு தாய். என்ன இருக்கும் அந்த உள்ளங்கையில்? காலையில் வைத்த மருதாணி சிவப்பு அப்படியே அப்பி இருக்குது. இது என் மகதான் எஜமா, இது என் மகதான் அப்படிங்கிறா. சரி வா, அவன் கூட்டு போய் எந்த பணத்துக்கு கை இல்லையோ அந்த அந்த பணத்துக்கு வந்து வச்சு பாக்குறாங்க. இந்த கைய வச்சு பார்த்தா மக இப்போ அப்படியே விருமுத்தி அடிச்சு போயிட்டான்னு சொல்லுவாங்க இந்த இதுல. அப்படியே மருதாணி கனவுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. மக கேட்டதும் மருதாணி, மாட்டேன்னு சொன்னதும், மாமி கொடுத்ததும், நைட்டு மருதாணி வச்சதும், எல்லாத்துக்கும் மேல என் கண்ணே பற்ற போகுதுடி அப்படின்னு சொன்னது. என் கண்ணு தான் பட்டு போச்சு போல இருக்கு. என் கண்ணுனாலதான் என் புள்ள இப்படி ஆயிட்டா போல இருக்குன்னு தலைய அடிச்சு 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 அழுதுகிட்டே இருக்கிறா. ஒரு நிலைக்கு மேல் வார்த்தையே வரவில்லை. இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறா. இப்படியே அந்த அந்த உள்ளங்கைய. இப்போ அந்த அந்த பிணத்தில் அடையாளம் தெரிவது இந்த மருதாணி மட்டும்தான். அப்படியே சிலையாகி போனாள். யாரு? பொண்ணு தாயி. இதுதான் மருதாணி சிறுகதை. இந்த கதையின் வழியாக ஒரு குடும்பத்தை பேசவில்லை ஆசிரியர். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இந்த மாதிரி குழந்தைகள் பையனோ பொண்ணவோ வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு விபத்தில் வருடம் வருடம் பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையே இதுவாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு தான் சட்டம் சம்பிரதாயம் என்னென்ன கணக்கு இருக்குது, படிப்பு. நிறைய குடும்பங்கள் குழந்தைகளை நம்பியே இருக்கின்றன. அப்போ இதுல வர்ற பாத்திர படைப்பு எங்கேயுமே ஆசிரியர் வந்து மிகைப்படுத்தவே இல்லை. ஆசிரியரே அந்த ஏரியாக்காரன்னு நான் வாசிச்சேன். வெம்பக்கோட்டை பக்கம், சிவகாசி பக்கம். ஒரு மனிதருக்கு வந்து இந்த மாதிரி அவர்களை அறியாமல் இப்படி எல்லாம் எழுத முடியாது. நேரடி அனுபவம் இருந்திருக்க வேண்டும். அதனால அப்படி எழுதியிருக்கிறாரு. அவர்களின் மொழி. இப்ப எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, இவர் வழியை சென்று ஆசிரியர் எங்கேயும் சென்று யாருக்காகவும் பேசுவதோ வக்காலத்து வாங்குவதோ கருத்து சொல்வதோ இல்லை. கதைதான் பேச வேண்டும், கதைதான் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்.
அதைத்தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. இப்போ இந்த காளியம்மா மூலம் ஆயிரக்கணக்கான காளியம்மாக்கள் பாருங்க எங்க மருதாணிய பாருங்க பாருங்கன்னு நம்ம கையில காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தூங்கவே முடியாது. நீங்க இந்த கதையை வாசிச்சா கொஞ்ச நேரம் நீங்க தூங்கவே முடியாது. மருதாணி வந்து போகும். இப்போ இந்த கதையை எழுதின ஆசிரியருக்கு தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிகச்சிறந்த சமூக உணர்வுள்ள கதை. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி தங்கேஸ்வரன். நீங்க சிறப்பா சொன்னீங்க. இவ்வளவு சிறப்பா சொன்னீங்க. சிறப்பா சொன்னீங்க. நன்றி. நன்றி சார். இவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இந்த கதை முதல்ல என்ன நினைச்சு மருதாணிங்கிற கதை எப்படி